உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, நம்ம பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்காக ஒரு முக்கிய தகவல். இந்த பதிவில் மீன ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு முக்கியமான செய்தி தான். ஏன்னா இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும், மொத்த இனமும் மனித இனமும் எதை தேடி ஓடுது? வாழ்க்கையில் சீக்கிரமாக நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், கார் வாங்கணும், சொத்து வாங்கணும், வீடு கட்டணும், உடனே நான் பணக்காரனாக மாறணும். இதுக்காக மனிதன் வேகமாக ஓட ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஓடுற நபர்கள் வேகமாக நம்ம வளரணும் அப்படின்னா சரியான தொழிலை உருவாக்கணும். அதில் நம்ம முழு உழைப்பையும் திறமையும் போடணும். நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி வேகமாக பணம் சம்பாதிக்கலாம். இதை தவிர வேற யாராவது உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? மீனராசி குரு பகவானுக்கு சொந்தக்கார ராசி வச்சுக்கிடலாம். இப்போ மீனத்துக்குள்ளே சனி பகவான் சனி வந்து உட்கார்ந்துருக்காரு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு எதிரி வந்து உட்காண்டான்னு வைங்களேன், நம்மளை பழி வாங்குறதுக்கு வந்து உட்காண்டான் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் பேச முடியாத அளவுக்கு சோத்தை போட்டாலே அவன் பேச மாட்டாங்க, தூங்கிடுவான். இது மதிநுட்பத்தை பயன்படுத்துவதற்காக உங்களோடு பகிர்கிறேன். எப்பவுமே கிரகங்கள் நமக்கு வெளியிடங்களில் சந்தர்ப்பங்கள் தானாக உருவாகின்ற நிலை இருக்கும். அதை கூட நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வேகமாக நாம் வளரணும் அப்படின்னா நம்மளுடைய தொழிலை மதிநுட்பத்தை கொண்டு பெருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லைங்க, நான் நிறையா தொழில் செஞ்சுட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனாலும் என்னுடைய லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, ஏதோ ஒரு போராட்டம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, நான் போராடிக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை பணப்பற்றாக்குறை நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் கிரகங்களா உங்களுடைய புத்திசாலித்தனமா அப்படின்னு யோசிங்க. யோசிச்சாலே புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளுடைய மதியை கொண்டு தாங்க விதியை வெல்ல வேண்டும். கிரகம் எந்த கிரகமும் கதவை தட்டிட்டு பணம் தராது, நிச்சயமா பணம் தராது. ராஜயோகம் இருக்கு, லக்னாதிபதி வலுத்திருக்கார், ராஜயோகத்தை தருகின்ற நல்ல சுபர்கள் எல்லாம் திரிகோண முறையிலே ராஜயோகத்தை தருகின்ற பார்வை செலுத்துகிறது. அப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த கிரகங்கள்லாம் வந்து கதவை தட்டி பணம் தருமா? வேகமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியுமா? லைஃப்பில் செட்டில் ஆக முடியுமா? எந்த கிரகம் எவ்வளவு நன்மை தருகின்ற இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கும்? வெளியில சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுதான் கிரக நன்மை செய்யும். ராஜயோகம் தருகின்ற கிரகம் வந்திருக்கு அப்படின்னா வெளியில சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அந்த சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய புத்தியையும் திறமையும் கொண்டு பயன்படுத்தணும். அப்பத்தான் பணம். எல்லாரும் என்ன நினைக்கிறா? இன்னைக்கு கிரகம் அற்புதமா இருக்கு, ராஜயோகத்தை தரப்போகுது, பணத்தை கொட்டி கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சி நம்மளுடைய திறமையை யூஸ் பண்ணாமலே கஷ்டப்படுறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அன்பு மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்று தான். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக வளரணும், முன்னுக்கு வரணும், லைஃப்பில் சீக்கிரத்தில் செட்டில் ஆகணும், நாம் ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னா காரணத்தை எங்கே தேடணும்? ஜாதகத்துக்குள்ள தேடணும். ஜாதகத்துக்குள்ள
எப்பவுமே எவ்வளவு எதிர்மறையை தருகின்ற கிரகங்கள் நம் ராசி கட்டங்களிலே முக்கியமா சொல்லுவாங்க. 6, 8, 12 முக்கியமான இடம்னு சொல்லுவாங்க. தீய கிரகங்கள் நமக்கு பார்வை செலுத்துதுன்னா, அதுல சிக்கி சின்னாபனம் ஆயிருவான்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு கூற்றும் இருக்கு. ஆனா, அதுல ஜெயிக்கக்கூடிய பாதை இருக்கு தெரியுமா? எப்பவுமே நாம முதல் படி எடுத்து வைக்கின்ற அந்த படி தொழில், படிப்பு. அந்த படிய நமக்கு காந்தமாக செயல்படுகிற படி மேல கால் வைக்கணும். முதல் படி அப்படி வைக்கணும். வச்சோம்னா முதல் வெற்றி, முற்றிலும் வெற்றி. அதை விட்டுட்டு தவறான படி இருக்கு ஜாதகத்துக்குள்ள. அந்த படியில வச்சுட்டீங்கன்னு வைங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்ப லைஃப்ல போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதா போயிடும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பேரு நிறைய பதிவுகள் பார்த்தாலும் அந்த கிரகம் வந்து அதை செய்யுது, இந்த கிரகம் வந்து இதை செய்யுது. உங்க புத்தி எதை செய்யுது? நீங்க உழைச்சாத்தாங்க பணம். நீங்க பாடுபட்டாத்தான் பணம். லைஃப்ல முன்னுக்கு வரணும்னா உங்க திறமையும் உங்க உழைப்பும் உங்க புத்தியும் தான் பணம் தரும். எந்த கிரகமும் உங்களுக்கு பணத்தை தராது. என்ன தரும்? ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்துக்கிட்டே இருக்கு வெளியில. இப்போ ஒரு ராஜயோக கிரகம் வந்திருக்கு, ஒரு 2.5 வருஷம் இருக்க போகுது அப்படின்னா, அந்த 30 மாதங்களுக்கு என்ன நடக்கும்? வெளியில சூழ்நிலைகளும் சந்தர்ப்பமும் நமக்கு சாதகமாக அமைத்து கொள்ளுகின்ற இடத்துல இருக்கும். அதை நம்ம மதிநுட்பத்தை கொண்டு அறிந்து அதை பிடிச்சு தொழிலா மாற்றி பணமாக உண்டு பண்ணி சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அப்பத்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சரிங்க சாமிஜி, எல்லா கஷ்டமும் பட்டுட்டேன், இதுக்கு என்னதான் வழி? நான் சீக்கிரத்தில் முன்னுக்கு வரணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், அவ்வளோதான், மற்றதை பற்றி எனக்கு இது இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க. ஜாதகத்துக்குள்ள எந்த நிலையில், எந்த நிமிடத்தில், எந்த நேரங்களில் பிறந்திருந்தாலும் 2 பாதை இருக்கிறது. 2 படி இருக்கு. அதுல ஒரு படி தவறான படி, இன்னொரு படி உச்சத்தை தொடுகின்ற படி. எல்லா ராசிக்கும் மீன ராசிக்கும் உண்டு. அந்த படி எதுன்னு பார்த்து அதுல முதல்ல காலை வைங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துக்குள்ளதான் உங்களை தூண்டி விடுகின்ற, உங்க புத்திசாலித்தனத்தை வெளியே கொண்டு வருகின்ற சாவி அதுக்குள்ளதான் இருக்கு. அதை சரியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா திறந்துடுவீங்க புத்தியை. புத்தியை நீங்க திறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுக்கு வந்தாச்சு, வெற்றி அடைஞ்சாச்சு, கார் வாங்கியாச்சு, பங்களா வாங்கியாச்சு. உலக மக்கள் முத்தியில் நாம் ஒரு பணம் படைத்தவனாக வரலாம். அதில் மாற்றமே இல்லை. இந்த தொழில் தான் செய்யணும், அந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கிற விதிமுறைகளே இல்லை. ஆனால் நாம அதீத மதிநுட்பக்காரனாக மாறணும் அப்படின்னா நாம் அந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பாதையில் ஒரு பாதையை தொடணும். மாற்றி தொற்றக்கூடாது. அது கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள் கையில தான் இருக்கு. இல்லை ஜோதிடம் பார்க்கல, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதை தூக்கி எறிஞ்சிடறேன். சந்தோஷம். தூக்கி எறிஞ்ச நீங்க என்ன பண்ணணும்? எப்பவுமே புத்தியை பயன்படுத்திக்கிட்டே இருக்க. மதிதாங்க எல்லாத்துக்கும் மூலம். அதுதான் மூலதனம். ₹1 பணம் இல்லாம ஒருத்தன் பெரிய லெவல்ல ஜெயிச்சிருப்பான். எதை வச்சு? விதிங்கிற பள்ளத்தை இது மட்டும்தான் நிற்போம். அப்படி இருக்கிறதுனால சீக்கிரமா முன்னுக்கு வரணும், சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும், நான் வீடு கட்டணும், வாங்கணும்னு எதிர்பார்க்கிற நீங்க உங்களுடைய புத்தியையும் உழைப்பையும் பயன்படுத்துங்க. முடிந்த அளவில் ஒரு நல்ல ஜோதிடரை உடனே பாருங்க.
இல்லை எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு என்ன வந்து பாருங்க. நிச்சயமாக உங்கள் ஜாதகத்துக்குள்ள 2 பாதை இருக்குது. அதில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து இவ்வளவு நாள் ஏமாந்ததெல்லாம் போதும், இனியாவது உங்களுடைய புத்தியை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகுங்க. இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.